கொள்ளு பருப்பு வச்சு எப்படி துவையல் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துங்க கொஞ்சமாக. இப்போ 100 கிராம் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் இதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். படபடன்னு இது பொரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் எடுத்தால் போதும். இப்போ இது தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம், புளி சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சதை எடுத்து இந்த துவையலில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான துவையல் ரெடி.